Hi friends, welcome back to Mama's Baby. இன்னைக்கு என்ன டே அப்படி பாத்தீங்கன்னா Tuesday வந்து செகண்ட் டே லஞ்ச் பாக்ஸ் கட்டறது ரெடி ஆயிட்டேன். மண்டே நேத்து பாத்தீங்கன்னா கட்டி இருந்திருப்பேன். ஆனா கடைசி வரைக்கும் அந்த கொள்ளையும் ரசமும் என்னால வைக்கவே முடியல. டயர்ல போய் படுத்தது தான். அப்புறம் ஏஞ்சிக்கவே முடியல. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அதனால இன்னைக்கு வந்துட்டு என்னன்னா என்ன செய்ய போறேன்னு உனக்கே தெரியல. தெரியும். ஆனா பட் இப்ப பாத்தீங்கன்னா நேத்து ப்ரொவிஷன்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். வாங்கிட்டு வந்தது நான் ஓபன் பண்ணல. அதனால இதுக்கப்புறம் தான் ஓபன் பண்ணி வச்சாதான் நாளைக்கு அதுல இருந்து எடுத்து நம்ம அந்த பச்சைப்பயிறு டிஷ்ஷை செய்ய முடியும். அதனால இன்னைக்கு என்ன பாத்தீங்கன்னா ரொம்ப 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 நாள் ஆச்சு இந்த குழம்பு வச்சு. வாங்க வீடியோக்குள்ள போலாம், என்ன செய்யறோம்னு பாப்போம். இப்ப முட்டைகோஸ் வந்து ஸ்டாரா கட் பண்ணு. ஸ்டாரா கட் பண்றது. அப்படி யாருன்னா ஸ்டாரா கட் பண்ணிருக்கீங்களான்னு கொஞ்சம் தயவுசெய்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. உனக்கு கட் பண்ண தெரியல, நீ பொடிசா கட் பண்ணி அதை வதக்கி எடுத்துடுற. முட்டைகோஸ் உடம்புக்கு நல்லது தெரியுமா? ஏன் என்ன நல்லது? இது விட்டமின் சியோ விட்டமின் டியோ நினைக்கிறேன். உடம்புக்கு நல்லது முட்டைகோஸ். முட்டைகோஸ் கேரட் பீன்ஸ்லாம் வந்து ரெகுலரா எங்க வீட்டுல செய்யற ஐட்டம். ஆனா இப்ப பர்கோலி எல்லாம் கிடைக்கவே மாட்டேங்குது. இருக்குமே, நான் இன்னும் கடைக்கு போனதான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நான் இன்னும் மார்க்கெட் சைடு போவே இல்லை. இப்போ 2 நாள் நேற்று அவர் வாங்கி வந்த வெஜிடபிள்ஸ் வச்சு இப்போ 2 நாள் ஓட்டிட்டேன். இன்னும் 3 நாளுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் வந்து இன்னைக்கு ஈவினிங் தான் நான் போய் வாங்கி வந்து வச்சு எல்லாத்தையும் கட் பண்ணி வைக்கணும். எல்லாருக்குமே இந்த கிளைமேட் இப்படிதான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட். கிளைமேட் ரொம்ப டார்ச்சர் பண்ணுது. த்ரோட் இன்ஃபெக்ஷன் போகவே மாட்டேன், ஏன்னு தெரியல. எனக்குலாம் நேற்றுலாம் சுத்தமா முடியவே இல்லை. த்ரோட் இன்ஃபெக்ஷன் டார்ச்சர் பண்ணிச்சுன்னு நல்லா ஹை டோஸ்ல மெடிசன் வாங்கி போட்டேன். அதனால கொஞ்சம் பரவாயில்லாம ஆயிடுச்சு. நைட்டெல்லாம் அப்படியே வலிக்க ஆரம்பிச்சிச்சு எனக்கு த்ரோட்டெல்லாம். எல்லாம் ஒரு நாளைக்கு நீங்க எல்லாம் இப்படி கஷ்டப்படுறதுக்கே கஷ்டப்படுறீங்களே. வருஷம் பூரா சளியில் நான் கஷ்டப்படுறேன். எனக்கு எப்படி இருக்கும்? தும்முனா தும்மி எனக்கு வயிறுலாம் வலிக்குது, நெஞ்செல்லாம் வலிக்குது. அதையும் என்ன பண்ண முடியும்? நீ வாங்கிட்டு வந்த வரோம் அந்த மாதிரி. கடைசியில ஆமா உண்மைதானே. என்னப்பா நேற்று விட பயங்கர லேசியா இருக்கிற இன்னைக்கு. இல்லையே, இன்னும் ஒண்ணுமே பண்ணலையே. முட்டை 1 மணி நேரமா முட்டை வெந்துனுக்குது. முட்டை எல்லாம் நேரத்துக்கு வந்து குழம்புக்கு ரெடி பண்ண போறேன். சீக்கிரம் குழம்பு ரெடி ஆயிடும். கோசு வேகணும், பட்டாணி வேகணும்ல. பட்டாணிலாம் அப்படியே போட்டாவே ஆகாதா? கொஞ்ச நேரம் ஆகும். இது சீக்கிரம் வெந்துடும். அது பட்டாணி வேகாது, இல்லைன்னா நறுக்கும் இடையில. அதனால அது கொஞ்சம் வேக விட்டுட்டு தான் இதை போடணும். இன்னைக்கு 2 in 1 பர்பஸ். என்னது இப்பதான் நம்ம மெயின் டிஷ்க்கே வரும். என்ன மெயின் டிஷ்? குழம்புக்கு. நீங்களாம் முட்டை குழம்பு எப்படி வைப்பீங்கன்னு சொல்லுங்க. ஆனா எங்க ஊர் பழக்கம் இதெல்லாம். அதுவே அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன் நானும். முட்டையை வந்து நம்ம அவிச்சுக்குவோம், சரியா? அவிச்சுட்டு அதை உரிச்சு எடுத்துக்குவோம். இனி ஒரு ஸ்டைல் என்ன பண்ணுவாங்க, குழம்பு வச்சுட்டு அது கஞ்சத்தனை முட்டை குழம்பு. இது தாராள முட்டை குழம்பு. இது முழுசா வச்சு முழுசா போட்டா போட்டிருக்கேன் இதுல. மதியானத்துக்கும் காலையிலக்கும் ஆளுக்கு 2 முட்டை, சரியா? கஞ்சத்தனை முட்டை குழம்பு எப்படி இருக்குன்னா 2 முட்டையை உடச்சு ஊத்திடுவாங்க உள்ள. அதான் உடச்சு ஊத்துவாங்க. அது கஞ்சத்தனை முட்டை குழம்பு. இது தாராள முட்டை குழம்பு. முட்டை குழம்புலே இவ்வளவு செம்மையா பேர் வச்சது நீயா தான் இருப்ப. கஞ்சத்தனை முட்டை குழம்பு, தாராள முட்டை குழம்பு அப்படின்ட்டு. நல்ல காலம். முழுசா போட்டா தாராள முட்டை குழம்பு, அதை கட் பண்ணி போட்டா கஞ்சத்தனை முட்டை குழம்புன்னு சொல்லாம இருந்தியா? அது எப்படி சொல்லுவாங்க? நான் அப்படிதான் நினைச்சேன் நீ சொல்லும் போது. 2 முட்டையை வச்சு குழம்பு செய்யறது வந்து கஞ்சத்தனம். நிறைய முட்டையை வச்சு செய்யறது வந்து தாராளம். அது ஏன்னா அதை உடச்சு ஊத்திட்டா அதோட இது ஃபுல்லாவே மிக்ஸ் ஆயிடும். சோ அப்ப முட்டை குழம்பு வந்துடும். அதுக்காக. அதனால இப்ப நம்ம தாராள முட்டை குழம்பு வைக்கணும். அதனால தாராளமா வெங்காயத்தை கட் பண்ணிக்கிறோம். புரியுதா? ஓகே ஓகே. இதுக்கு எதுக்கு இப்ப தேங்காய் வெட்டுற? தேங்காய் அரைச்சு வச்சு தானே குழம்பு வைக்கிறேன். முட்டை குழம்புல தேங்காய் அந்த அந்த கலர் வர்றதுக்கு. குருமா குழம்பு அந்த கலர் வரணும்னா தேங்காய் தான். இந்த தேங்காவை இப்ப எதுக்கு கட் பண்ணிக்கிற? அரைக்க தானே போற. இருந்தாலும் மிக்சியில என்னத்துக்கு ஆகுறது? வெங்காயம் தேங்காய் எல்லாத்தையும் ஒட்டுக்கா போட்டு அரைச்சிடுவேன். சின்னதா வெட்டிக்கிறேன். இப்ப இதை எடுத்தீங்கன்னா முட்டையை எடுத்துட்டு அப்படின்னா அது பச்சை தண்ணி ஊற்றி வச்சிட்டோம்னா கொஞ்சம் ஆறிடும். நீ வந்து கட் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். இப்ப மெயின் என்னன்னா முட்டை குழம்பு செய்யறதுக்கு நான் இதில் என்ன பண்ணுவேன், மிளகு 2,
ஜீரகம் நிஜமா தான் போடணுமா? நான் சும்மா குத்துமதிப்பா சொன்னேன். சோம்பா சோம்பு கடுகு போட மாட்டேன். கடுகு இதெல்லாம் அரைக்கிறதுக்கு தானே. இதுல வெங்காயம் போட்டு வதக்கி. இப்போ இந்த விசில் என்னப்பா சவுண்ட் வரலையாப்பா இன்னும்? இது ரைஸ் தானே? எதுக்கு ஹேண்டில் இப்படி என்ன குத்துறா மாதிரி நீட்டிங் திடீர்னு அந்த பக்கம் ஆக வேண்டியது தானே சொல்லு. அப்புறம் என்ன பண்ணணும்? சின்ன பட்டை கிராம்பு ஏலக்காய் இதில் போட்டுக்கும். ரொம்ப போட்டா ரொம்ப ஸ்மெல் அடிக்கும். இல்லை ரொம்பவே ஸ்மெல் அடிக்கும். அதனால ஆனா அந்த வாசம் தானே தேவைன்னுவாங்க எல்லாரும். அதுவும் ரொம்ப ஸ்மெல் அடிச்சா நல்லா இருக்காது. ஆமா அதுவும் கரெக்ட். பண்ணியாச்சா? அடுத்தது இதுல தேங்காய் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் எடுத்து போட்டு அரைக்கிறதுக்கு ரெடி பண்றேன் இப்போ. அரைக்கிறதுக்கு அப்புறம் இதுல வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள். தேங்காவை கொஞ்சம் ஹீட் பண்ணி பண்ணணும். ஏன்னா குழம்பு கொஞ்ச நேரம் ஆனா கெட்டுக்கொள்ளும். சம்மர் டைம்ல எல்லாம் நம்ம வச்சோம் அப்படின்னா. இது கொத்தமல்லி தூள் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போட்டேன். மிளகாத்தூள். இதுல சிக்கன் மசாலா மட்டன் மசாலா அந்த மாதிரி ஏதாவது நம்ம சேர்த்தோம் அப்படின்னா மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு மாதிரி இருக்கும். ஸ்மெல் வரும் அப்படின்னா அது கொஞ்சம் நம்ம சாப்பிட்றது கொஞ்சம் நல்லா இருக்கும். நம்ம கறியே போடாம அந்த ஸ்மெல் அப்படியே சாப்பிட்டுடலாம். இதாகதான் சரியா? இது சூடு ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சிக்கணும். இப்ப அடுத்து தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணணும். நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் நம்ம வெட்டணும் குழம்பு தாளிக்கிறதுக்கு. ஆமா குழம்பு தாளிக்கிறதுக்கு வேணும். தாராள முட்டை குழம்பு கொஞ்சம் சீக்கிரம் வைப்பா. டைம் ஆகுதுப்பா. டைம் ஆகுது. இதெல்லாம் பார்த்துக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ். தாராள முட்டை குழம்பு எப்படி செய்யறதுன்னு எல்லாம் அரைச்சி எடுத்தாச்சுட்டப்பா. இப்போ புதுசாக தாளிக்கிறதுக்காக வெங்காயம் தக்காளியா. இந்த கோஸ் பாருங்க. இப்போ முட்டை போடலையாப்பா கோஸ்ட்ல? எல்லாத்தையுமே முட்டை போட்டு உட்காந்துருப்பாங்க. சரி அதுவும் கரெக்டு தான். ஆல்ரெடி முட்டை குழம்பு. இதில் வேறு எதுக்கு முட்டை? தக்காளி தூக்கி போடு. எங்கே அரைச்சி வச்சது காணோம்? இங்கே பாருங்க. அரைச்சி வச்சாச்சு கம்ப்ளீட்டாக. வெங்காயம் தக்காளியை வதக்கிட்டு கொஞ்சம் தக்காளி கொஞ்சம் நம்ம நார்மலாக ஆட் பண்ணுறத விட கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கிட்டா தான் அந்த புளிப்பு சுவை தாராளமாக ஆட் பண்ணிக்கணும். நல்லா இருக்கும். நல்லா வதக்கிட்டு உப்பு போட்டுக்கலாம். அப்பதான் சீக்கிரம் வதங்கும் அப்படிம்பாங்க. குழம்புக்கு தேவையான உப்பு போட்டு வதங்கிட்டு என்னப்பா தாராள முட்டை குழம்பு எடுத்து ஊற்ற போகிறேன். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுனால இப்போ நம்ம இதை ஊற்றிப்போம். இதை ஊற்றி இது எவ்வளோ நேரம் கொதிக்கணும்? கோஸ் ரெடி ஆயிடுச்சு. முட்டை வேக வெந்துச்சுல்ல, அதெல்லாம் வந்து பிரச்சனை இல்லை. நீ எதுக்கு இங்கே வந்து உனக்கு தேவையில்லாத வேலை உனக்கு சும்மா தட்டி. நானும் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் யோசித்தேன். நம்மளும் ஒரு நமக்குன்னு ஒரு தனி டிஷ் ஒன்று பயங்கரமாக செய்கிற மாதிரி எல்லாரும் நீ அது செஞ்சினா தான் நல்லா இருக்கும்னு சொல்கிற லெவலுக்கு அது எதுன்னு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலான்னு பார்க்குறேன். ஆனால் அது என்ன டிஷ்ஷுன்னு தான் என்னால் செலக்ட் பண்ண முடியல. பிரியாணி தான் அது ஆக்சுவலி. இப்படி கழுவி ஊற்றிக்கணும். ஊற்றினாதான் வந்துட்டு இப்போ நம்ம மௌலி பர்த்டேக்கு பிரியாணி செஞ்சோம்ல, அது எத்தனை பேர் சாப்பிட்ற மாதிரி? 25-30 பேர் சாப்பிட்ற மாதிரி செஞ்சோம். அவ்வளோதான். இது கொதிச்சா வேலை முடிஞ்சு. இதுக்கு அடுத்தது நம்ம ஒரு 50 பேர் சாப்பிட்ற மாதிரி பிரியாணி செய்ய கற்றுக்கணும். ஏன்பா கற்றுக்கணும்ப்பா. நம்ம வீட்டில் ஃபங்க்ஷனாக வந்ததுன்னா நம்மளே பிரியாணி செஞ்சு எல்லாருக்கும் போட்டுடலாம்ல. அதெல்லாம் ஈஸி தான். 50 பேருக்கு விடு. கொஞ்சமா நம்ம வந்து மட்டன் மசாலாவா? சிக்கன் மசாலா ஏன்பா போடுறதுதான் போடுற. மட்டன் மசாலா போட வேண்டியது தானே? வேணாம். சிக்கன் முட்டைக்கு மட்டன் மசாலா போட மாட்டாங்க. அதனால இது வந்து ஐயோ பார்த்து நம்ம முட்டையை வேக வச்சு எடுத்துட்டோம். கொதிக்கிட்டு குழம்பு. இப்போ முட்டையை போட்டு இறக்கிட வேண்டியதுதான்.
ஓகே, அவ்வளோதான். நமக்கு முட்டை குழம்பு ரெடி. இதுவும் ரெடி, அதுவும் ரெடி, எல்லாமே ரெடி. எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், டிஃபன் பாக்ஸ் கட்ட வேண்டியதுதான். ஓகே, பட்டாணி வச்சா பட்டாணி தூக்கி ஓரம் கட்டும். இதுக்கு பட்டாணி நிறையா வரும். பட்டாணிலாம் எனக்கு போடு, நீ அதுங்களுக்கு போடுற. சாப்பாடு வச்சாச்சு. குழம்பு மட்டும் கொஞ்சம் டைம் என்ன, ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டோம். அதான் டைம் என்ன, இப்போ தானே மசாலா போட்டேன். 8:22. இங்கேருந்து 8:30 கிட்டா போதும்ல? போதும் போதும். அப்போ ஒரு அப்படியே தட்டுலேயும் சாப்பாடு போட்டுரு. யாருக்கு, உங்களுக்கா? ஆமாம், இந்த சாப்பாடு ஆற வச்சிருக்கேன் குழம்பு ஊற்றுறதுக்கு. சரி, இதுலேயே ஒரு முட்டையை வச்சு விட்டுறேன். டைம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு. அதனால நம்ம டிஃபன் பாக்ஸ் கிளற வேண்டிய டைம் வந்துச்சு. நம்ம ஒரு ஆளுக்கு தான் லஞ்ச் பாக்ஸ் கட்டுறோம், மவுளிக்கு தேவையில்லைன்றான். அவன் என்ன பண்ணுவான், அப்போ மத்தியானம் சாப்பிட மாட்டேங்க, பட்டினி கிடப்பான் பைத்தியக்காரன். வெரி நைஸ். நம்ம சொல்ல தான் முடியும், அப்புறம் எதனா ஒன்றுன்னா அதுக்கப்புறம் வருவாங்க. இப்பெல்லாம் தெரியாது, வயசு இருக்கிறது ரத்தம் சுண்டும் போது தான் இதோட அருமை தெரியும். வயசு இருக்கிற போது சாப்பிடாததெல்லாம். ஏதாவது 40 வயசுல கிளவுனாங்கன்னா இவன் 30 வயசுல கிளவுனா இருப்பான். அதுதான் மற்றதுக்கும் இதுக்கும் வித்தியாசம். அப்ப கட்டி கொடுக்க வேண்டியதானே? கட்டி கொடுத்தா எடுத்துன்னு போக மாட்டேன்றானே, நம்ம என்ன பண்றது? போதுமா முட்டை? போதும். என்ன பாப்பா, இது யாருக்கு? இது உனக்கா இல்ல காலையில ஏஞ்சி அம்மா சமைச்சதுனால அம்மாக்கா அந்த கப்பு? எனக்கு டெய்லி நான் குட்கலா எடுத்துன்னு போய் சாப்பிட்டு வரேன்றதுனால எனக்கு டெய்லி வந்துட்டு பரிசு கொடுக்குறாங்க எங்க அம்மா. ஏன் பாப்பா பேக்ல இரு அந்த டிஃபன் பாக்ஸோட எடுத்துன்னு போற மாதிரி பேக்லாம் வச்சு வாங்குனீங்க, கவர்ல எடுத்துன்னு போறீங்க கார்பரேஷன் ஸ்கூலுக்கு போற மாதிரி. தூக்கிட்டு போக முடியல, அது தனியா லஞ்ச் தனியா அப்படி தொங்க விட்டு போறத விட்டு இங்க இருந்து கொண்டு போய் காலேஜ் வாசல்ல இறக்கி விடுறதுக்கே தூக்கிட்டு போகும். இதெல்லாம் பஸ்ல ஏறி போச்சுன்னா வரும்போது என்ன மோடி வந்துட்டு இது என்னது ஹெலிகாப்டர்ல கூப்பிட்டு வந்து விட்டுறாங்க. இல்ல இல்ல அதுக்கு இல்ல இத விட போயிட்டால நாங்க தூக்கிட்டு. ஆமா, என் ஹைட் வராம போனதுக்கு காரணமே இந்த பொதி மூட்டைகளை தூக்கின்னு போய் தான் தெரியல. அது காலேஜுக்கு ஸ்கூலுக்குலாம் நீங்க ஸ்கூலுக்கு என்ன மட்டும் போயிருக்கீங்க? அந்த ஜோல்னா பேக் மாதிரி இருக்கும்ல, அது ஃபுல்லா புக் இருக்கும். இந்த சைடு 10, அந்த சைடு ஒரு 10 வச்சு தலையில இப்படி போட்டு போவோம். எங்க வீட்டுல இருந்து ஸ்கூல் 2 கிலோமீட்டர், இதுல இருந்து 2 கிலோமீட்டர்ஸ். நான் படிச்சு 5th வரைக்கும் எங்க ஆயா பின்னாடி வந்துட்டு ஸ்லோவா வருவோம்ட்டு நான் கரகரகரகரன்னு போவேன், இங்க மாட்டிப்பேன். அப்படி போனதுதான் என் ஹைட்டு. இல்லைன்னா நல்லா ரெடிக்கு அமிதாப் பச்சன் ரேஞ்சுக்கு நின்றுப்பேன் நான். எல்லாம் போச்சு. அமிதாப் பச்சன் கால் சைஸ் கூட இல்ல. அது இப்போ அதுக்கு காரணம் படிப்பு 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 படிப்புன்னு நான் போனேன். படிப்பு பின்னால போனேன், இப்படி மோசம் பண்ணி நிக்கிறேன். எல்லாரும் படிப்பு பின்னால போய் வளர்ந்துருக்காங்க, நான் மோசம் போயிட்டேன். உன்னை யாராவது கேட்டாங்களா இப்ப? அப்ப எப்படின்னா பொண்ணு எப்படின்னு யோசிச்சிருப்பாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோ. கிடையாதுப்பா, இப்ப கூட தைரியமா எடுத்து காட்டுவேன். வித்தவுட் அரியர்ஸ் பக்காவா கிளியர் பண்ணது நான் தான். சரி, 10th ல இருந்து 12th வரைக்கும் ஸ்கூல்ல என்ன பண்ண? நீ ஃபெயில் கிடையாது. 11th பாஸ், 12th மேக்ஸ் சரியில்லை. ராமலட்சுமி அவர் இஷ்டத்துக்கு அவர் யோசிச்சதெல்லாம் இதான் கணக்குன்னு சொல்லி போட்டு போயிட்டாரு. அதெல்லாம் நான் ஃபாலோ பண்ண முடியுமா? சரி, ஓகே, ஃபாலோ பண்ண வேணாம். சரி, ஓவரா பேசாதீங்க, முதல்ல கிளம்புங்க. இப்ப நான் ஒரு புக் எழுதுறேன். எங்க தட்டுங்க, சாப்பாடுங்க எப்படி போகுது பாரு. சரியான மறதி கேஸ் இதுப்பா. என்னது?